கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆளாளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. ஒருத்தர் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும். வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் தேவையில்லை, சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் குடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், சாராயம் அது எதுன்னு வேலை, கிளப்புக்கு போகிறான், வேலை செய்ய மாட்டேன்றான், சும்மா காசு வரணும்னு நினைக்கிறான், இல்லை திருடுறான், முளை மாதிரி தரலாம். எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கணும்னு புரியுது அவனுக்கு. எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு புரியல, அதான் பிரச்சனை. அவனா நினச்சிக்கிறானா, யாரோ சொல்கிறாங்க குற்றம் வச்சு நல்லா இருக்குதுன்னு கொடுத்தாங்க முதல்ல. இதை அடிச்சுப்பாரு, கவலையெல்லாம் போய்ட்டோன்னாங்களா. கவலையெல்லாம் ஒன்றும் போகல, குடிச்சோன்னே லிவர் வெந்துச்சு, மயக்கம் வந்தது, போதை ஆச்சு. ஆனால் சொன்னாங்கல்ல, சொன்ன உடனே என்ன ஆகிட்டான், ஓகே குடிச்சா நமக்கு எல்லாம் போய்டும் போலுது அப்படின்னு நினச்சிட்டான். இந்த காதலில் தோல்வியாக பீர் கொடுன்ட்டு. இதெல்லாம் இப்போது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாமி கும்பிட்டு சரியாயிடுவேன்ட்டாங்க. உனக்கு எதனா கஷ்டம் வலி அடிபட்டுச்சின்னு வச்சிக்க, அலுலியா சொல்லு, முருகா சொல்லு, அல்லாஹு அக்பர் சொல்லு, லா இலாஹா சொல்லு, இல்லை இந்த மாதிரி சொல்லி ஒன்று நம்ம என்ன ஆகிட்டோம். இப்போ அடிபட்டோடனே என்ன சொல்கிறோம், முருகா அப்படி தானே. 7 குண்டு ரூபாலா 4 நாள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. யார் இருக்கலாம்னா நான் தெரியும். புரியுது என்ன சொல்கிறேன்னு. நமக்கு யாருன்னா எதனா சொல்லி இது பண்ணால் இது ஆகும்னு சொல்லிட்டா போதும், ஆராய்ச்சியே பண்ணாமல் கம்முன்னு ஒத்துப்போம். இப்போ வாழ்க்கையில் நோக்கம் நான் கேட்டேன்னா, யார் என்ன கேட்டேன்னா, எவன் ஒன்றும் சொல்லியிருப்பான், லிஸ்ட்டு கொடுத்துருப்பான்ல, வாழ்க்கை என்ன அப்படி இருக்கணும், பணக்காரனாக ஆகணும், வசதியாக இருக்கணும், நினச்சா சொல்கிற மாதிரி இருக்கணும். இதே மயக்கத்தில் தான் எல்லாம் சுற்றிங்கிறான். யார் ஒன்றா கூப்பிட்டு நிதானமாக நீ இன்னத்துக்கு வாழ்கிற, என்ன பண்ணுகிறேன்னு கேட்டு போகிறேன், ஒன்றுமே தெரியாது, என்னை விட்றான்னு ஓடுறான்னுவான். காலைல ஏந்துப்பான், ஆஃபீஸுக்கு போவான், வேலைக்கு போவான், அங்கே வேலைக்கு போய் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு போய் வருவான். இன்னொருத்தர் சொல்லுவான், இன்னத்துக்கு மிஷின் மாதிரி வந்து போயின்னுக்கிற, லஞ்சம் வாங்கினா நல்லா இருக்கலான்னுவான். ஒன்றொருத்தர் சொல்லுவான், அப்படிலாம் நேர்மையாக இருக்கணும், லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லுவான். ஒருத்தர் டிசைனாக இருப்பாங்க பார்த்துக்கிறியா. ஒரு சாமியார்னா பொட்டு வச்சுருக்கணும், குங்கம் வச்சுருக்கணும், நல்ல வார்த்தை பேசணும், அப்படி தானே. மாதிரி ஆளாளுக்கு ஒரு நோக்கம் சொல்லி கொடுத்துட்டு பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் என்ன நான் முடியுமோ அவ்வளவும் கற்றுக்கின்னு, கட்சி வரைக்கும் கற்றுக்கின்னு முடிவுக்கே வராமல் கேட்டால் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்ட்டு கட்சி வரைக்கும் கற்றுக்கினே இருப்பான். அவனை சாவரன்னா போய் கேட்டு எதுடா சாவர, என்ன நோக்கம் என்ன இருக்குதான்னு கேட்டு போகிறேன். வாழ்வின் நோக்கம் தெரியாத ஒன்று காசை தேடி பூட்டுது, ஆனால் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. என்னன்னே தெரியாதுயா, தெரியாது. என்ன வர கேட்டியா, எனக்கும் தெரியாது. ரொம்ப நேரம் பேசினுப்பேன். நீ என்னத்தான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னா, நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், ஒன்றுமே கிடையாது. அவனுமே எதுடா பேசிக்கிறேன், ஜாலியாக இருக்குது பேசிக்கிறேன். வாழ்க்கைக்கு என்னங்க நோக்கம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. காற்று வருது, உள்ளே போகுது, வெளியே ஊதுனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியல, மூணு இடம் பண்ண முடியல, என்னால் இருக்க முடியல. இப்போ நோக்கம் நான் சுவாசிக்கத்தா, என்னால் இருக்க முடியல, சுவாசிக்காமல் இருக்க முடியும். அப்போ நோக்கம்லாம் கிடையாது, இருக்க முடியாது என்னால், சுவாசிக்காமல் என்னால் இருக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கணானுங்க. இவனால் வாழாமல் இருக்க முடியாது, இவன் பாட்டுன்னு ஜாலியாக வாழ்ந்தான்னா பிரச்சனை கிடையாது, இவனால் நமக்கு என்ன லாபம். அப்போ நம்ம சொல்கிறபடி இவன் நடக்கணும் அப்படின்ட்டு ஆளுக்கு புக்குங்களை உட்காந்துன்னு எழுதிக்கிறானுங்கப்பா. எழுதிட்டு நோக்கம் தெரியாமல் ஒருத்தனை போய் கேட்டால் ஆதாமும் யாவாலும் தான் கடவுள் பச்சார். எப்படா பச்சார், பக்கத்தில் இருந்து பார்த்தாரா மோசஸ்ன்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ ஒத்துமா, நீ வந்து ஆத்திகம் பேசுகிற, நாத்திகம் பேசுகிற, இது மாதிரி டிசைனாக சொல்லுவான். இவனுக்கு நோக்கம் எல்லா புக்கையும் படிச்சு சரி கிடையாதுன்னு சொல்கிறது இவனுக்கு நோக்கம். அவனுக்கு நோக்கம் எல்லா புக்கும் சரின்னு படிச்சுன்னு அவன் நோக்கம். நோக்கம் யாராக இருக்குன்னா நான் இதுன்னு கேட்குறீங்க. நமக்கு நோக்கம் வந்து உட்காந்துக்கின்னு எல்லோரையும் காலை உழ வச்சு கழுக்க விட்டு காசை வாங்கிக்கின்னு அம்மா கையில் அவ்வளோ பணத்தை எடுத்து போட்டு சும்மா ஜாலியாக அடிக்கலான்னு இஷ்டத்துக்கும் பேசிட்டு நம்ம நவீன சாமியார் ஆகிடணும், இன்னும் 10 சேர் காலியாகுது, இதை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு. கரெக்ட் தானே? நோக்கம் அது இல்லையா? தெரியாது. நம்ம ஒன்று நினச்சின்னு இப்போ அவர் நோக்கம் இதுவாக இருக்குன்ட்டு, அவரோட நோக்கம் வேறு ஒன்றா இருக்கும். கரெக்டாக? யார்கிட்ட போய் நோக்கத்தை கேட்டால் அவர் நோக்கத்தை நம்ம மேலே நோக்கிடுவார்.
ஆமாம், நீ பண்ணு தியானம் பண்ணணும், மனுஷன் அப்போ வந்து என்ன சாதிச்ச மரியாதையாக வந்து என்ன பண்ண உபதேசம் வாங்கி கற்றுன்னு பயிற்சியை பண்ணி 3வது கண் விழிப்பார வச்சு சாவிடான்னு. நோக்கம் என்ன தான் ஆச்சுப்பா? ஆம்பளையோட நோக்கம் பொம்பளையை பார்க்கணும், பொம்பளையோட நோக்கம் ஆம்பளையை பார்க்கணும். 2 பேருமே செட் ஆகணும்னா 3வது ஆளை பார்க்கணும். ஆளுக்கு நோக்கம் என்ன ஆகுது? ஆனால் என்ன மட்டும் முடிவு வர மாட்டாங்கன்னா என்ன மாதிரி தெளிவாக நேராக சொல்ல மாட்டாங்க. கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் இங்கே வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி சுவாசிக்காமல் உன்னால் இருக்க முடியாதோ அதே மாதிரி உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க மறுக்க முடியாது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உன்னால் மறுக்க முடியாது. அதனால தான் நீ குடிக்கிற, அதனால தான் நீ வேறு ஏதோ செய்கிற, அதனால தான் சாமி கும்பிட்ற, அதனால தான் மதம் உனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால தான் உனக்கு நோக்கம் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கின்னு ஆளாளுக்கு என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, சாமி கும்பிட்டு நல்லா இருப்ப, கூலி காலில் நல்லா இருப்ப. குளிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு எதனா சம்மந்தம் தான். அங்கே போய் லேத்தில் போய் வேலை செய்ய போகிறான், குளிச்சுட்டு திருநீர் வச்சுன்னு போய்கிறானே, போனவுடனே அது போய் அங்கே ஒரு அழுக்கு ட்ரெஸ் வச்சுருப்பான் கபோர்டில், இதெல்லாம் எடுத்து போட்டு அதை மாட்டிப்பான். ஆமாம், மொரன்னு வர இருக்கும், அதில் சோப் போட்டால் கூட போவாது. ஜிம்மு ட்ரெயினர் ஒருத்தர் நல்லா குளிச்சுட்டு போய் என்ன பண்ணுவார், அங்கே போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஜெட்டி டவுசர் போட்டு சார்ஜ் போட்டு ஆட்டிட்டு போய் திரும்ப வேறு வருமா வராதா? அதுக்கு ஏன் குளிச்சுட்டு போகிற, வந்து குளிக்கலாமா? கிடையாது, கற்றுக் கொடுத்துட்டாங்க. காலையில் அந்த ஒன்று குளிச்சுட்டு தான் என்ன பண்ண நீ, சாயந்தரம் வந்து குளிக்கலாமா இல்லையா? யோசிக்கவே மாட்டான், பர்ஃபெக்டாக இருப்பான். ஏன்டா திருநீர் வைக்க சொன்னால் வச்சிங்கனாங்க நல்லா இருக்குது. திருநீர் வைக்கிறது தப்புன்ற மாதிரி பைத்தியம் ஒன்றுவான் நம்மளை. நான் தப்பு ரைட்டே சொல்ல வரல, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் நோக்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரல. மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது தான் அல்டிமேட்டு, அதான் நோக்கம். மனிதன் எதுக்கு வந்துக்கிறான் அப்படின்னா, இந்த பூமியை பந்த கொண்டாடிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்துக்கிறான். அதுக்கு தான் கடவுளாக பண்ணிடுறாரு. நம்ம கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் கொடுத்துக்கிறார். கண்ணு காட்சி தெரிஞ்சால் பார்ப்போம், தெரிலனா பார்க்க முடியாது. காது கேட்டால் கேட்கும், கேட்கலன்னா முடிஞ்சிடுச்சு. நாக்கு ருசிக்கலைன்னா கதை முடிஞ்சிடுச்சு. புலன்களெல்லாம் வேலை செஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ நோக்கம் என்ன தான் அவன்தா, இயற்கை நோக்கம் ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே என்னன்னா இயற்கை நோக்கப்படி நான் இருந்துட்டேன்னாக்கா இவங்களுக்கு பயன்பட மாட்டேன், புரியுதா? அப்போ இவங்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி நான் வாழணும்னா பண்ணான். அட்லீஸ்ட் இவன் வந்து ஒரு ஆள் ஓட்டு போடணும் இவனு, எனக்கு இவன் ஒரு இந்து, இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் ஒரு இஸ்லாமியன், இவன் ஒரு ஜெயினன், இவன் ஒரு புத்தன்னு சொல்லணும். அப்போ ப்ராடக்ட் நம்மளாம் யாருன்னு கேட்டால் இப்போ நோக்கம் நம்மளது இல்லை, நம்ம நோக்கத்தை வாழணும். மனிதன் இப்போ மனிதனோட நோக்கம் நான் கேட்டீங்கன்னா நம்ம சொன்னால் என்ன திரும்ப சொல்லுவானுங்க, பைத்தியம் புதுசாக ஒன்று வளருதுன்னு. நோக்கம் ஒன்றுமே கிடையாதுன்னு புரிஞ்சிச்சேன்னா ஜாலியாக இருக்கலாம். எது வரை நம்மளால் சுவாசிக்க முடியுமோ அது வரைக்கும் தான் நம்மளால். அடுத்த சுவாசம் நமக்கு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் டக்கர் வச்சாலும் விட்ட காற்று வெளியே வராது, இழுத்து மூச்சு சுதி மாறி போனால் போச்சு. இன்னும் நோக்கம் வந்து என்ன புரியும், டாக்டர் ஆகலாம் நோக்கமாக தான் இருந்தோம். கட்சி எக்ஸாம் எழுத முடியாமல் செத்து விட்டுமே ஆக்சிடெண்ட்டில், கடைசி எக்ஸாமுக்கு இல்லை எழுத முடியல செத்துட்டோம். கடவுள் சொல்லுவார்ல, ஏன்டா டே இவ்வளோ நாள் நீ சந்தோஷமாக இல்லாமல் சிரிக்காமல் கொல்லாமல் ஒரு டாக்டர் ஆகணும்னு நைட்டெலாம் கண்ணு முச்சி போச்சு, என்ன ஆகிட்ட செத்துட்டியே. நான் சொல்கிறது நல்லா உள்வாங்கிக்கினீங்கன்னா இன்னிலேருந்தே நீங்கள் எப்படி இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எப்போ நம்ம கையில் நமக்கு எம்மா வருவான்னு நமக்கு தெரியாது, எப்போ வாழ்க்க முடியும்னு தெரியாது, எவன் முன்னாடி என்ன இருக்காது. என்ன ஒருத்தர் மேலே ஏறி பேசினதில் டக்குன்னு பாம்பு போட்டாங்க, காணாமல் போயிட்டார். அப்படி தானே, ஒரு வயிற்றில் விட்டு தூக்குறாரு, கீழே எடுத்து வைக்கல செத்து போயிட்டார். பேசினு இருந்தார் ஒருத்தர் செத்துட்டார். இது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டீங்களா, டக்கு டக்குன்னு செத்து போகிறவங்களெல்லாம். அப்போ நம்ம உஷாராகிடணும். ஓ எல்லோரும் எப்போனா அப்படின்னா போய் நோக்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஊர் போகிற வயலில் 2 ஃபிகர் வந்தால் பார்த்துட்டு போயிடணும், இவ்வளோ தான். போகிறதுனமோ போகிறோம், நடந்துன்னு போகணும். அது மிசில் சைடில் இல்லை பார்த்துட்டே எதுவுமே போகணும், நோக்கமே கண்ணாக இருக்கணும் அப்படின்னு கடிவாளம் போட்ட மாதிரி போனேன்னா வாழ்க்கை என்ன இல்லை. ஒரு 4 விஷயம் பண்ணு போனேன்னா இதில்னா கூட அதை பண்ணணுன்ற ஒரு திருப்தி இருக்கும், அப்படி தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, போகும்போது நோக்கம்னா கொண்டாட்டமாக இருக்குது மட்டும்தான். அந்த கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் பித்தியாக இருக்குது, துன்பம் வராமல் இருக்கணும். பித்தியாக இருக்குன்னா அவரோடாது கஷ்டம் அவரோடாது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால் பித்தியாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால் பித்தியார் எப்படி இருக்குண்ணா, அப்போது என் நோக்கம் நிறைவேறணும், அதனால் பித்தியாக இருக்கு நல்லது நடக்கணும், அந்த மாதிரி வாழணும், புரியுதா? அப்போ நோக்கம் என்ன வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அல்டிமேட்டாக நோக்கம் என் கையில் இல்லை. எப்போனா நம்மளை என்ன பண்ணுறான், நூல் ஒருத்தன் கையில் இருக்குது, தடால்னு அறுத்து விட்டாலும்
அத்து விட்டுருவோம். நம்ம டான்ஸ் ஆடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா A to Z கற்று வச்சுன்னு வந்துருப்போம். லாஸ்ட்டாக கேன்சல்டுருவாங்க ப்ரோக்ராம். அப்படி தானே? ஃப்ளைட்டுக்கு போய் திரும்பி வந்தவங்களாங்கிறீங்களா? யாருன்னா ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே போனோன்னு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சின்னுவாங்க. சம்டைம்ஸ் பக்கத்தில் ஹோட்டல் ரூம்லாம் கொடுப்பான், சில டைம்ஸ் அதுவும் கிடையாது. அடுத்த ஃப்ளைட் எப்போ தெரியாதுன்றோம். அது மாதிரிலாம் நின்றுறீங்களா? நிறையா இது பண்ணியா பிரச்சனை போய் நின்று நிறையா இது பண்ண நிற்கும் போது தான் நமக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் பண்ண வந்தவங்களாங்கிறான், சும்மா போய்க்கிறான் கல்யாணத்துக்கு. ஆமாம், மாப்பிள்ளை இல்லை, அவர் மாடு திருட்டு உள்ளே போய் பிடிச்சின்னு போயிட்டாங்க அப்படின்னு உடனே அப்போ யார் ரகவன் தான் அடுத்த இவன் தான் உடனே உட்கார வச்சு, இல்லைங்க நான் கல்யாணத்துக்கு வந்தேன், நீ தான் இருக்குதுலே மண்டப செலவெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு போதுன்ட்டு பிடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் பொண்ணாக தேர்ந்துப்போம், வயசு 40 ஆகிடும். ஏன் நோக்கம் நிறைவேறுதா என்ன? என்ன நினச்சாலும் பண்ணாலும் நீங்கள்லாம் படித்த வேலையை செய்கிறீங்களா என்ன? நான்லாம் இந்த படித்தேன், இந்த வேலை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? யாருமே இருக்கவே இருக்காது, ரொம்ப கஷ்டம். அப்போ நோக்கம்னா இல்லை. என்னால் முடிஞ்சது என்ன? குடிச்சிட்டு சாவுறது, போய் கோட்டை தட்டி என்ன பண்ணலாம்? ஆமாம், அதனால தான் அப்படி நினச்சிக்கிறான் அவன். அப்படி இல்லை, இதை குடிக்கிறதுனால நான் சந்தோஷமாக்குறேன், உண்மை தான். ஆனால் பித்தியா இருக்கு கேட்டால் கவர்மெண்ட்டை வாழ வைக்கிறேன் நாங்கள்லாம் இந்த நாட்டின் குடிமக்கள் சொல்லலாம் தானே. ஒருத்தருக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிறான். பொட்டு வச்சுக்கிறோம் ஒரு நியாயம் வச்சுக்கிறான், சிலுவை மாட்டிங்கிறவன் ஒரு நியாயம் வச்சுக்கிறான், அல்லாஹ் சொல்கிற ஒரு நியாயம் வச்சுக்கிறான். போய் கேஸ் பேசுனேன்னா அவன் சொல்கிறானே தெளிவாக, கடவுள் நிகரட்டுறது அப்படி அவருக்கு நபிக்கிட்ட கடவுள் பேசினாருன்றான், ஒத்துக்கிறானே. ஏன்டா அவர் கூட பேசினாரே நம்மளுக்குள்ள ஏன்டா பேச மாதிரின்றான்னு கேட்டால் திட்டுறானே, வெட்டுறானே, குத்துவேன், கொலை பண்ணுவேன், எப்படி அசிங்கமாக பேசுகிற மாதிரின்றானே. எப்பா இத்தனை 1000 வருஷம் ஆயிடுச்சு, அவரை கூட பேசுகிறாரு, என்னை கூட கொஞ்சம் பேச சொல்ல, இல்லை உன்னை கூடனாச்சும் பேச சொல்ல நான் சொன்னேன், ஒத்துப்பான். சிம்பிள் விஷயம் புரியவே இல்லையே. அவங்கள்ட்ட நோக்கத்தை பற்றி எதனா பேசவே முடியாது. ஏன்டா உனக்காக எனக்காக செத்தாருனாக்கா ஏன்டா சாவை பார்த்து ஓடினார்? 30 வெள்ளி காசுக்காக காட்டி குத்த பேர் தானே செத்தார். மரியாதையாக சாவுதுன்னா என்ன பண்ணும்? ஒரு ஆடு நானே பலியிட போகிறேன், உங்களுக்காகலாம் நான் பலி ஆகிறேன்ட்டு என்ன பண்ணிடுறேன்? கம்முன்னு தலை நீட்டி வெட்டுங்களா? ஏன் உங்கள் பாவத்தில் என்ன பண்ண போகிறேன் நான்? இப்படிலாம் சொன்னால் இப்போ ஏன் நோக்கம்ண்ணா நம்ம சொல்லுவான், எல்லா மதத்தையும் அசிங்கப்படுத்தி ஒரு நோக்கமாகுது, அசிங்கப்படுத்திட்டு ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. வர 4 பேரும் போயிடுவானா இல்லையா? இப்போது அதில் ஒருத்தன் இதில் ஒருத்தன் இருக்க மாட்டீங்க. இப்போ யாருன்னா ஒருத்தர் ரோஸ் மேரி ரோஸ் இருப்பீங்க, இல்லை நபி இருப்பீங்க, முகமது இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க, ஆண்ட்ரோஸ் இருப்பீங்க, கந்தசாமி, முனுசாமி, இவங்கெல்லாம் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? ஒருத்தர் என்ன ஆவீங்க? நான் சொன்ன உடனே இந்த யாருமே வாழ விட மாட்டான் பொழுது, வர்றவங்களெல்லாம் தேத்தி விட்றான்னு கூட இருக்கிறவங்க வெறுப்பாயிடுவாங்க. அவங்க 7 ரூபாய் வெறுப்பாயிட்டுக்கிறாங்க, யாருமே வரக்கூடாதுன்றது ரொம்ப கருத்துமாக்குறாங்க. யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க அப்படி வராங்க, இவங்க இப்படி வராங்க, இவங்க குஞ்சின்னு வராங்க, இவங்க நிமிந்துன்னு வராங்கன்ட்டு. அவன் என்ன அவன் பண்ணலவன் 2 பேரும் பியானோ கண்ணை யாரும் வரக்கூடாது பார்க்கறதுக்கு தான். நோக்கம் ஒன்றுமே கிடையாது. என்ன இருங்க, அந்தந்த வினாடியை கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்கிற வேலையை, உங்களுக்கு வந்த வேலையை சரியாக செய்யுங்க. உங்கள் தேவைகளுக்கு வாழுங்க. யார் தேவைக்கு? உங்கள் தேவை பண தேவைன்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறான். அப்போ என்ன பண்ணால் நம்ம இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனால் அந்த பணத்தை அதுக்கு தான் பேசி நிறைய தலைப்புகளை ஏன் பேசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நோக்கம்னு சிம்பிளாக சொல்கிற முடியாது. நோக்கம்னா சமூகம் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கும், அதை நீ கற்றுக்குன்னு அதே மாதிரி இருந்துட்டு போயிடுவேன். அதுக்கு பேர் ரோபோ, இயந்திர மனிதர்களே கூட தான் நீங்கள் வாழ்ந்துக்கிறீங்க. நீ யாரை கூட தான் வாழ்ந்துக்கிறீங்க? சுற்றி உங்களை கூட இயந்திர மனிதர்கள் தாங்கிறாங்க. நான் பேசுறது கூட இயந்திர மனிதர்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு ப்ரோக்ராம் வேறு மாதிரி பண்ணியிருந்தானா பற்றியா நம்ம மற்ற பேசுகிறத பற்றி 4 இயந்திர மனிதர்கள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, ஆமாம் அந்த பார்த்தீங்களா அந்த படத்தில், ஏதோ ஒரு படத்தில் ரஜினிகாந்த் ரோபோங்கெல்லாம் தூக்கின்னு போயிடுமே, ரோபோடா அப்படின்னு வேறு சுற்றி தலையை சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா சுற்ற முடியாதுன்னா சுற்ற முடியாது, ரோபோ தான் சுத்தம், மனுஷனால் சுற்ற முடியாது. அப்போது நோக்கம்னு ஒன்று இல்லை. அப்படி எனக்கு நோக்கம் வேணும்னா, நோக்கம் இல்லாமல் இருக்குது தான் நோக்கம். என் நோக்கமே என்ன தான், ஒரு நோக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன். என் தேவை நோக்கம் கிடையாது. இப்போது எனக்கு தேவை, நான் ஒரு டாக்டராக இருந்து 4 பேருக்கு உதவலான்னு நினைக்கிறேன். அப்படி டாக்டர் வச்சா ஓகே. நான் ஒரு வக்கீலாக இருந்து 4 பேருக்கு உதவலான்னு பார்க்குறேன், தப்பு இல்லை. நான் ஒரு பார்பெண்டராக, முடிவெட்டுறவராக இருந்து, இல்லை கம்பி வேலை செய்கிறவராக இருந்து, கொத்தனாராக இருந்து எந்த வேலை செய்யலாம். உங்கள் நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா, தேவையின் பொருட்டு எனக்கு ஈஸியாக இந்த வேலை வருது, இந்த வேலையை செஞ்சுட்டு நான் பணம் பண்ணி நான் என்ன பண்ணிப்பேன், என் வயிற்று கழுவின்னு வாழ்நாள் முழுசும் கொண்டாட்டமாக இருந்துட்டு
ஆனால் என்ன அல்டிமேட் கோல் உங்களுக்கு? எந்த தோஷமும் வேணாம், சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். ஜாலியாக போய் பார்த்தா நல்லா தூக்கம் வரும். ஏன்? உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சே? வாழ்க்கையில் ஒரு நோக்கமும் இல்லை. நோக்கம் மட்டும் உனக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, தூக்கம் வராது. காலங்கத்தால் 5 மணிக்கு பெருமாளை கும்பிடணும். ஏன்? பிரம்ம முகூர்த்தம் 3லேருந்து 5, அப்புறமா மசுரு எதனா பஞ்சு கிஞ்சி வச்சு காதன்னு சொல்லிட்டு தூங்குவே. நோக்கத்தின் உச்சம் உன்னால் என்ன பண்ண முடியாது? ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக முடியாது. ஏன்? 5 மணிக்கு மேலே நீ பெருமாள் கும்பிட்டேன்னா என்ன பண்ணுவார்? பெருமாள் திட்டுவார். ஞாயிற்றுக்கிழமைக்காகவே வாழ்ந்துன்னு இருப்பேன். ஏன்? அவர் அழைக்கிறாரு, உனக்காக எனக்காகவும் பாடுகளை. ஆமாம், பட்டார். அவள் தான் அவன் கதை முடிஞ்சிச்சு. அம்மா ஒருத்தர் சொல்லுவான், இந்த பக்கம் படுக்கணுவான். ஏன்டா இந்த பக்கம் எங்கேயும் இப்படி தான் படுக்கணும்? அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வராது. நல்ல தூக்கத்தில் திரும்பிட்டு இருப்பேன். ஏந்து நீயே உன்னை செருப்பை கட்டி அடிச்சுப்பேன். ஏன் இப்படி படுக்கல? உனக்கு கண்டி வாழ்க்கையில் நோக்கங்களெல்லாம் எடுத்து வச்சு ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டியானா பேய் இருந்த மாதிரியே இருப்பேன். மேலே சிரிய முடியாது. இன்னும் மோசமான நோக்கங்கள்லாம் இருக்குது. ஜாதிக்காரனை கொடுத்து தான் பேசணும், புரியுதா? நான் ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவேன், சாருன்னு தான் சொல்லுவேன். என்னை பார்த்து வாடா போடாங்களாம் சொல்லக்கூடாது. மரியாதை முக்கியம். நான் யாரை பார்த்தாலும் எப்படி தான் பேசுவேன்? மரியாதை தான் பேசுவேன். முடிஞ்சிச்சு உங்க கதை. அதனால் என்ன பண்ணுற? இதோடு இந்த நோக்கத்தை பற்றியே பேசாத. வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமோ? ஏன்? ரொம்ப 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 முக்கியம் நோக்கம். உனக்கு ட்ரெயினில் ஏறணும், கக்கா வந்துச்சு, என்ன பண்ணுவேன்? உன் நோக்கம்லாம் வீணாக போய்டும். அடுத்த ட்ரெயினாக கூட போய்க்கலாம், என்ன பண்ணுறதுன்ட்டு அடக்க முடியாமல் வந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ உன் நோக்கம் வீணு தான். அப்படி தானே? அந்த 8 புள்ளி கெட்டு போச்சு ஒரு கதை ஒன்று இருப்பான். கல்யாணம் பண்ணி இது பொண்ணுக்கு இதெல்லாம் லிஸ்ட்டு ஒன்றுன்னு ஒரு நோக்கம் வச்சுன்னு இருப்பான். ஆமாம், ஒரு நோக்கமும் நிறைவேறாத மாதிரி ஒரு பொண்ணு வந்துடுவாள். முடி பெருசாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வாழலான்னு வாழ்வான். ஆமாம், அவள் முடி கட்டி போட்டு சண்டை போடுவான். இல்லை, நோக்கம்லாம் வாழ்க்கையில் இருக்குதான்னா சூழ்நிலைகள்லாம் மாறி வரும், விஷயங்கள்லாம் வேறு மாதிரி. அதனால தான் உங்களுக்கு நோக்கம் ஈஸியாக புரிய முடியும்னா வாரம் சச்சங்க நடத்த வேண்டியதே கிடையாது. ஏன்? மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கணும். சூழ்நிலையும் காலமும் மாறி நமக்கு கொடுக்கும். தேவை மேலே அக்கறையாக இருக்கணும். யார் தேவை மேலே? இப்போது உனக்கு நோக்கம் என்னன்னா, சொரிஞ்சிட்டியானா குளிக்கலைன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணாத, சொரியாது. ஊரில் பயங்கரமாக இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஊரில் எடுத்துருந்தோம் உன் நினப்பெல்லாம் அவங்க பேசணும், எதனா ஒரு விஷயம் சொல்லணும், அடுத்த மெசேஜ் சொல்லணும்னு நினைப்பேன். ஊரில் கூப்பிடும், கை அது வரைக்கும் கூட போயிடும். நான் மட்டும்தான் தைரியமாக ஏந்து ஜெட்டியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காருவேன். ஏன்? நீ என்ன நினைப்பேன்னு முக்கியம் இல்லை. யாருக்கு முக்கியம்? ஏன் பிரச்சனை யாருக்கு? அங்கே மாட்டின்னு இது கொட்டை என்ன பண்ணுறது? எடுத்து விட்டு உட்காரணும். இது கூட செய்யாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிற நீ வாழ்க்கையில். யாருன்னா எதனா சொல்லிட்டா என்ன ஆயிடுற அப்படியே? ஆமாம், யாரை பார்த்தாலும் பிரதர். ஆமாம், முந்திச்சு கதை. கந்தா கடம்பா முருகா வேலா அருமுக வேலன்பா செந்தில் நாதா கார்த்திகேயா சிங்கார வரிவேலா. பாவமா இல்லை உங்களுக்கு? உங்கள் மேலே கொடுக்கப்பட்ட ஒரு உடல், ஒரு வாழ்க்கை, ஒரு காலம், ஒரு 100 வயசுக்குள்ளே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆனால் யார் நோக்கத்தையும் நிறைவேற்றுறீங்க. உங்களுக்கு என்ன புரியல? நான் என்னை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வைத்திருக்க வேண்டும். யாரை செய்கிறீங்களா? அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டானுங்க, அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டானுங்க. அப்பா அம்மாவெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கினே, உன்னை வச்சுக்கினியா சந்தோஷமா வச்சுன்னுக்கிறியா? நான் தான் காக்காவாக கத்தினுக்கிறேன். யாரையோ சந்தோஷமாக வச்சுக்கிறியா? யாரை சந்தோஷமாக வச்சுக்கா? கடவுள் கேட்பார், உனக்கு தானடா உன்னை குத்தேன், இல்லை நீ என்னமோ யாருக்கோ குத்தி. இல்லை சாரி, இந்த உடம்பே எங்கள் அம்மா மூலமாக தான் வந்து நாங்கள் இது ஒரு வேலையை வச்சுங்கிறோம்டா. எல்லா பொம்பளையும் பெற்று போடுவா, என்ன உன் பிரச்சனை? மரியாதை வச்சுக்க. அதுக்கு நான் வாழ்க்கையை உன்னை மதிச்சியா? யாரை மதிக்கணும் நீங்கள்? வாழ்க்கை நோக்கம்னா இப்போ நான் என்னை மதிப்பாக நடத்துவேன், மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வேன்,
எனக்கு தீங்கி வராத அளவுக்கு நான் குடிப்பேன், இல்லை குடிக்க மாட்டேன். எனக்கு தீங்கி வராத அளவுக்கு நான் சிகரெட் பிடிப்பேன். எனக்கு என் பிரச்சனை, நான் சாவர சிகரெட் பிடிச்சின்னா உன் பிரச்சனை கூட கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது உனக்கு திருப்தியாக இருக்குதா? நீ எந்த செயல் செஞ்சாலும் அது உன்னை திருப்தியாக்குகிறதா? இதுதான் கேள்வி. நோக்கம் என்னவா இருக்கணும்? யார் திருப்தி பத்துனா? நீ எந்த கொலை பண்ணு, திருப்தி ஆகிட்டியா? திட்டு, திருப்தி ஆகிட்டியா? நான் சாட்டிஸ்ஃபைடாக ஆகிட்டேங்க, பா நல்லா செம்மையாக போய் சத்சங்கத்தை உட்காந்து அவனை நல்ல திட்டு வந்தேன். சிவயோகி மாட்டுக்கறி சாப்பிட்டு இல்லை அவன் வந்து பேசுகிறான், நீ வந்து உட்காந்து திட்டு போய சந்தோஷமாக நான் கேட்பேன், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? அதுக்கப்புறமா நான் திட்டுவேன், அது ரெண்டாவது விஷயம். இல்லை உனக்கு தெரிஞ்சதில்லை, நீ எனக்கு தெரிஞ்சதில்லை. நீ திட்ட நான் திட்ட, அவள் அழுக நான் அழுக, அந்த பொருள் சேர்ந்து அழுகன்ற மாதிரி வாழ்க்கையை கொண்டாடுங்க. நோக்கம்னா கொண்டாட்டமாக இருக்குது. வாழ்தல்னா விருப்பத்தோடு இருக்குது. நீ டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, வக்கீலாவோ, திருநாவோ, முள்ள மாதிரியாவோ, பைத்தியக்காரனாவோ, கக்கூஸ் கருவனா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. யார் இஷ்டம்? பிச்சை எடுக்கிறனா கூட அப்படித்தான் காமிச்சிட்டு போய்க்கிறான் ஒருத்தன். கோமனம் கட்டின்னு போய் பிச்சை எடுக்கிறான்னா பிச்சை கூட எடுக்கலாம். ஆனால் யாரை வச்சுக்கணும் மகிழ்ச்சியா? எவ்வளோ தெனாவட்டெலாம் சொல்லியிருப்பான், ஒரே ஒரு வரி தான். மன்னன் போய் கேட்குறான் அந்தால, இது மாதிரி பெரிய செட்டியார் நீ பணக்கார நாயெல்லாம் சொல்லிட மாட்டான், நான் தான் எக்ஸ்ட்ரா போயிட்டு ஓட்டுறேன். அதை சொல்லி நார்மலாக ஒரு நாய் சொன்னாரான்ட்டு அது ஒரு கேஸை போட்டு பட்டினத்தர நாயின்ட்டாங்க. நான் சொல்ல, அவரும் சொல்ல, புக்கிலே இல்லை. ஆனால் என் இஷ்டம். பேசும்போது ஸ்லிப் ஆஃப் த டங். நான் பட்டினத்தார சொல்ல, பட்டினத்தார்னா நீ யாருன்னா நினச்சேன்னா அது உன் சொந்த பிரச்சனை, நான் பேரே சொல்லாமல் பேசிக்கிறேன். உட்காந்துக்கிறான் ஒருத்தன் கோமனை கேட்டுன்னு, ராஜா போய்கிறாரு. என்னடா இவ்வளோ வசதியாக இருந்து இது மாதிரி உட்காந்துட்டேன்னா, நான் இப்போ என்ன பண்ணுகிறேன்னு கேட்டான். உட்காந்துக்கிறேன். நீ என்ன பண்ணுகிற? நின்றுங்கிற. ஆனால் முன்னாடி இன்னும் செட்டியாராக இருந்தாலும் வணிகம் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் ராஜா முன்னாடி இப்படி தான் நான் பண்ணியிருந்துருக்கேண்ணா. நீ இருந்துருக்கு, நான் என்ன பண்ணுகிறேன்ப்பா? என்ன பண்ணுவேன் நீ? இதை நான் கடவுளில் வச்சானுங்க சீனில், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. ஜட்ஜிக்கிட்டலாம் அவர் ஏந்துக்கலாம் மாட்டார், உட்காந்து பாரு ஷோர் அடின்னு வரு, கஞ்சா பிடிச்சின்னு வரு. என்ன பண்ண முடியும்? நீ உன் பிரச்சனைக்கு ஜெயிலில் போட்டால் போட்டுக்கா, தூக்கு போட்டால் போட்டுக்கா. அதுக்காக நான் ஏந்து நிற்கணும்னு என்ன தலையை தான் எனக்கு நினச்சிட்டு என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுது என்ன சொல்கிறேன்னு? அப்போ வாழ்ந்தும் காமிச்சிடறான். சொன்னது மட்டும் இல்லை, வாழ்ந்தும் காமிச்சிடறாங்க. யார் இலக்கா வச்சுன்னு வாழணும்? உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.